இங்க சடனா ஒரு நாள் இந்த ஆளோட கால் இவன விட்டு தனியா பிரிஞ்சு போயிருது. இதுக்கெல்லாம் காரணம் வேற யாரும் இல்ல. இந்த ஆளு தான். ஏன்னா, இவன் எப்பவுமே ரொம்ப சோம்பேறித்தனமாவே இருப்பான். அதனால இவனோட கால் இதுக்கு மேலயும் இவன் கூட சேர்ந்து வாழ முடியாதுன்னு அதுவாவே தனியா பிரிஞ்சு போய், ஜாகிங் போயிட்டும், பொண்ணுங்க கூட டான்ஸ் ஆடிட்டுணும், ஜாலியா அதோட வாழ்க்கைய என்ஜாய் பண்ணிட்டு இருக்குது. ஆனா அதே சமயம் இந்த ஆளு அவனோட கால ரொம்பவே மிஸ் பண்றான். அதனால திரும்பவும் ஒண்ணா சேரணும்னு 2 பேரும் சேர்ந்து கவுன்சிலிங்லாம் போறாங்க. ஆனா அதுவுமே வேலை செய்யாம இவனோட கால் இவன விட்டு நிரந்தரமா பிரிஞ்சு போயிருது. இப்போ திரும்பவும் இவனோட கால் அந்த பொண்ணு கூடவே போய் டான்ஸ் ஆடிட்டு அவள உஷார் பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்குது. அப்போ அந்த கிளப்ல இருக்கிற ஒருத்தன் இதெல்லாம் பார்த்துட்டு, எங்க நம்ம சைட் அடிச்சுட்டு இருக்கிற பொண்ணு அந்த கால் உஷார் பண்ணிரும் போல அப்படின்னு அந்த பொண்ணு கிட்ட போய், நீ போய் இந்த காளைய லவ் பண்ற அப்படின்னு கேட்க, இந்த பொண்ணு அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு அது கூட டான்ஸ் ஆட பிடிக்கும். அவ்வளவுதான். அது மட்டும் இல்லாம இதுக்கு உடம்பே இல்ல. அப்புறம் எப்படி லவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல, இந்த காலுக்கு மனசு உடைஞ்சு போய் அங்க இருந்து சோகமா போயிருது. அப்போ இதெல்லாம் தூரத்துல இருந்து இதோட உடம்பு பார்த்துட்டு, இதுக்கு மேலயும் நம்ம சோம்பேறித்தனமா இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி, அன்னையில இருந்து பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணி இவன் தொப்பையெல்லாம் குறைச்சிட்டு திரும்பவும் அந்த பொண்ணை போய் பார்க்கறான். அப்ப அந்த ஒன் சைடு பார்ட்டி அந்த பொண்ணு கூடவே வந்து, என்ன மொத காலு இப்ப உடம்பா அப்படின்னு சொல்லி கலாய்க்க, இந்த ஆளு டென்ஷன் ஆகி அவன ஒரே குத்து, அவ்வளவுதான், அவனுக்கு வாரிசே இல்லாத மாதிரி பண்ணிடுறான். அப்போ அந்த பொண்ணு வாவ் என்னமா குத்துறாரு அப்படின்னு சொல்லி அவளுமே இந்த ஆளை லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. இப்போ ஒரு நாள் இந்த கால் பீச்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது இது லவ் பண்ண பொண்ணு அது உடம்பு கூட இருக்கிறத பாத்துருது. அப்பத்துல இருந்து அவன் உடம்பு எங்க போனாலுமே இதுவும் அவன் பின்னாலே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருது. அப்போ இவங்க ரொமான்ஸ் பண்றதெல்லாம் பார்த்து இவனோட கால் ரொம்பவே ஃபீல் பண்ணுது. ஆக்சுவலா இது எல்லாமே இவங்களோட பிளான் தான். ஏன்னா அப்போதான் இவன் கால் அது உடம்போட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு இவங்கிட்டே திரும்ப வரும்னு நினைக்கிறாங்க. அப்போ இவங்க பிளான் போட்ட மாதிரியே ஒரு நாள் இவன் கால் திரும்பவும் என் கூடவே வந்து ஒன்னா சேர்ந்துருது. உடனே பேசி பஞ்சாயத்தெல்லாம் முடிச்சிடுறாங்க. அப்புறம் தான் இந்த ஆளும் புரிஞ்சுக்கிறான், கால் இல்லாம கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்து ஒன்னும் பண்ண முடியாதுன்னு.